இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் ஒளி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F5993744A 92130798 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒளியின் பண்புகளையும் அதன் பயன்பாடுகளையும் பற்றி ஆராயும் இயற்பியலின் ஒரு பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியியல். ஒளியை அலைவடிவில் கருதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அலை ஒளியியல். ஒளிக்கதிர்களின் கட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிக்கற்றை. ஓர் ஒளி மூலத்திலிருந்து அனைத்து திசைகளிலும் ஒளி செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிக்கதிர். கீழ்கண்ட கூற்றில் எதிரொளிப்பு விதிகளை ஆராய்க. கூற்று 1. படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன. இது சரி. கூற்று 2. படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். இதுவும் சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. எதிரொளிப்பு விதிகளில் படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் எது? இடவள மாற்றம். இடவளத்தை குறிப்பிடும் லேட்ரல் என்ற வார்த்தையானது பக்கம் என்று பொருள்படும். லேட்டஸ் என்ற டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். வளைந்த பரப்புகள் உள்ளிட்ட அனைத்து எதிரொலிக்கும் பரப்புகளுக்கும் பொருந்தும் விதி எது? எதிரொளிப்பு விதி. கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி உள்பக்கமாக வளைந்திருக்கும். கோளத்தின் மையத்தை நோக்கி இருக்கும் ஆடி எது? குழி ஆடிகள். கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக வளைந்திருக்கும் ஆடி எது? குவி ஆடிகள். கோளக ஆடி எந்த உள்ளீடற்ற கோளத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோளத்தின் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளைவு மையம், அதாவது சி. கோளக ஆடியின் வடிவியல் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆடி மையம் பி. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்து கோடு எது? முதன்மை அச்சு. ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வளைவு ஆரம், அதாவது கேபிட்டல் ஆர். கீழ்கண்டவற்றுள் ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையேயுள்ள தொலைவு எது? குவிய தொலைவு, அதாவது ஸ்மால் எஃப். வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையேயுள்ள தொடர்பின் சமன்பாடு R = 2F. பின்வரும் விதிகளில் தவறானதை தேர்ந்தெடு. விதி 1. ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு முக்கிய குவியம் வழியாக செல்லும். இது தவறு. விதி 2. முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையின் திசையில் செல்லும். இதுவும் தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் விதி 1, 2 இரண்டும் தவறு. பொருளில் இருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் டேஸ் எனப்படும். மெய்பிம்பம். திரையில் வீழ்த்தக்கூடிய பிம்பம் எது? மெய்பிம்பம். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மாயபிம்பம்.
எப்போதுமே நேரான பிம்பமாகவும் மேலும் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பமாகவும் உள்ள பிம்பம் எது? மாயபிம்பம். தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீட்டு மரபுகளில் நாம் பயன்படுத்தும் குறியீட்டு முறை எது? கார்ட்டீசியன். கீழ்கண்டவற்றுள் ஆடிச் சமன்பாடு எது? 1/f = 1/u + 1/v. பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை குறிக்கும் அளவீடு எந்த ஆடியின் உருப்பெருக்கம் ஆகும்? கோளக ஆடி. நேரியல் உருப்பெருக்கத்தின் சமன்பாடு எது? m = -v/u. அறை சூடேற்றியிலும் கை மின்விளக்கு முகப்பு விளக்கு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுவது எது? குழியாடிகள். போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ளது எது? குவியாடிகள். அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க பயன்படுவது எது? குவியாடிகள். கீழ்கண்டவற்றுள் எதிரொலிப்பை நிகழ்த்தும் கோளக வடிவில் பரப்புகளை உடைய பொருளுக்கு எடுத்துக்காட்டு எது? சோப்பு குமிழி. 1665 வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்ட டேனிய வானியலாளர் யார்? ஒலே ரோமர். ஒலே ரோமர் ஒளியின் வேகம் கிட்டத்தட்ட டேஸ் என அறியப்பட்டது. 2,20,000 km/வினாடி. 1849 முதன்முதலாக டேஸ் என்பவரால் பூமியில் நிலத்தில் ஒளியின் வேகம் கணக்கிடப்பட்டது. அர்மண்ட் ஃபிஷே. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஏறக்குறைய மிகச் சரியாக டேஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. 3,00,000 km/வினாடி. கீழ்கண்டவற்றுள் ஒளி விலகலின் ஸ்னெல் விதி எது? sin I/sin r = மாறிலி. அடுத்து பொறுத்துக. பொருள் ஒளியின் திசைவேகம். தண்ணீர் 3 × 10⁸. கண்ணாடி 1.25 × 10⁸. வைரம் 2.25 × 10⁸. காற்று 2 × 10⁸. இதுக்கான ஆன்சர் 3, 4, 2, 1. காற்றின் ஒளிவிலகல் எண் என்ன? 1.00. கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் என்ன? 1.5. நீரின் ஒளிவிலகல் எண் என்ன? 1.33. கீழ்கண்டவற்றுள் வைரத்தின் ஒளிவிலகல் எண் என்ன? 2.41. 90° விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாறுநிலை கோணம். கீழ்கண்டவற்றில் முழு அக எதிரொலிப்பு நிபந்தனைகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1. ஒளியானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். இது சரி. கூற்று 2. அடர்வு மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். இது தவறு. இதுக்கான ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம் என்ன? முழு அக எதிரொலிப்பு. வைரம் காற்று இடைமுகத்தின் மாறுநிலை கோணம் θc = 24.4°. நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல இலைகளினால் அல்லது குவார்ட்ஸ் இலைகளினால் உருவாக்கப்பட்ட இலைக்கற்றைகள் எவை? ஒளி இலைகள். ஒளி இலைகளில் ஒவ்வொரு இலையும் எத்தனை பகுதிகளால் ஆனவை? 2. நீண்ட தொலைவுகளுக்கு ஒளிச் சைகைகளை அனுப்ப உதவுவது எது? ஒளி இலைகள். ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நரீந்தர் கபானி. இலை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? நரீந்தர் கபானி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.